ரத்தன் டாடா 1991 டாடா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு தலைவரா பொறுப்பேற்கிறாரு. ஸ்டார்டிங்ல டிராக்டர் தான் தயாரிக்கிறாரு. ஆனா அவரோட பெரிய ஆசையே கார் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ஆசை 1998 நிறைவேறுது. டாடா இண்டிகா அப்படிங்கிற காரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா இந்தியால தயாரிக்கப்பட்ட டாடா இண்டிகா காரை இந்தியர்களே வாங்கல. அதனால டாடா நிறுவனம் ஒரு பெரிய இழப்பையே சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா டாடா இண்டிகா கார் நிறுவனத்தை ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல அதை விக்கிற நிலைமைக்கே தள்ளப்படுறாங்க. இந்த டைம்ல தான் ஃபார்ட் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் டாடா நிறுவனத்தை வாங்க முன் வராங்க. இந்த ஒரு டீல முடிக்கிறதுக்கு ரத்தன் டாடாவும் அமெரிக்கால இருக்கிற ஃபார்ட் கம்பெனிக்கு போறாரு. அங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில ஃபார்ட் கம்பெனியோட ஓனரான வில்லியம் ஃபார்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, டிராக்டர் விக்கிற கம்பெனி எந்த தைரியத்துல கார் தயாரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியுமே கேட்டுறாரு. இந்த ஒரு கேள்வி ரத்தன் டாடாவை ரொம்பவே பாதிச்சிருது. ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு. அதனால கார் கம்பெனி விக்கிற முடிவையே கையை விட்டுட்டு 10 வருஷம் கடுமையா உழைக்கிறாரு. அவர் போட்டு உழைப்போட பையனா டாடா இண்டிகா நிறுவனம் முன்னேறியது எந்த அளவுக்கு அப்படின்னா, அவரை யார் உதாசனப்படுத்தினாங்களோ அந்த ஃபார்ட் கம்பெனியோட ஜாகுவார் அண்ட் லேண்ட் ஓவர் கார் கம்பெனியை ரத்தன் டாடாவே வாங்குறாரு.